பிளாஸ்டிக் அபாயத்தை உணர்ந்து சுற்றுச்சூழலை பாதிக்கும் 40 மைக்ரானுக்கு குறைவான பாலித்தீன் பை மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் தமிழக அரசு தடை விதித்தது. அதன்படி ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த தடை உள்ளது. ஆனால் இந்த தடை சில வாரங்கள்தான் தாக்குப்பிடித்தன. ஒன்றை தடை செய்யும் போது அதற்கு மாற்றாக வேறொன்றை முன்வைக்காமல் வெறுமனே தடை என கூறியதால் மீண்டும் பாலித்தீன் பைகள் சந்தைகளை ஆக்கிரமிக்க தொடங்கின. தடையை மீறி பிளாஸ்டிக் பொருட்கள் வைத்திருந்த கடைகளின் உரிமையாளர்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. வணிக நிறுவனங்கள், சூப்பர் மார்க்கெட் போன்ற பெரிய நிறுவனங்களில் பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாடு தவிர்க்கப்பட்டது. ஆனால் இவைகள் எல்லாம் சில காலங்கள்தான். மீண்டும் நடுத்தர ஓட்டல்கள், மளிகை கடைகள், தெருவோர கடைகளில் பிளாஸ்டிக் பயன்பாடு மீண்டும் அதிகரிக்க தொடங்கியது. பொதுமக்களுக்கு போதிய அளவில் விழிப்புணர்வோ இல்லாததால் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் தோல்வி அடைந்துள்ளது என்று தான் சொல்ல வேண்டிய நிலையில் பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளது.